ஓம் சிவாய. வணக்கங்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்ணில் இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது விஷ்ணுபதி புண்ணிய காலம். பொருளாதாரத்தில் எனக்கு பணமே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடை செய்யும்போது பெரிய பொருள் வரவும் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் முயற்சித்து பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் 12 நீச்சமாக இருக்கும்போது, 8ஆம் அதிபதி 12 நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை நினச்சி நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்கிறது, பிஸ்னஸில் இவ்வளோ கடன் வாங்கிட்டேனே, இது இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சு, புலம்புறது அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் வெளியில் சொல்லிக்காமல் நைட்டு உட்காந்து புலம்பிக்கிட்டோம், பாத்ரூமில் போய் அழுகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணோம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9இல் இருக்கும்பொழுது பிரயாணங்கள் நல்லாயிருக்கும். சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள், வியாபார சம்மந்தமான விஷயம், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களும், குழந்தைகளுக்கான விஷயங்களும் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களுமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10இல் இருக்கார். 10இல் இருக்க குரு வந்து தொழிலில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுவார். அது மட்டும் இல்லை, டாக்குமெண்டேஷன் செக்லீஃப் கொடுக்கும்போதெல்லாம் உஷாராக இருங்க. அது கொடுத்துட்டு ஐயோ நான் கொடுத்துட்டேங்க என்னென்னு பண்ணுறது இல்லைங்களேன்னு சொல்லிட்டு புலம்பாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது நல்லது. இளைய சகோதரி சம்மந்தமான விஷயங்கள், இளைய சகோதரி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி. ஸோ 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து 6இல் வந்து வக்கரமாக இருக்கும்போது வேலை விஷயங்கள் வந்து வேகமாக நடக்கலை அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக கொடுத்துருங்க. பட் லாபங்கள் வருமான நல்ல லாபங்களை கொடுத்துரும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வருது, நம்ம நினச்ச வேகத்துக்கு இல்லை அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9 நல்ல பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களுக்கு 8ஆம் அதிபதி முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸை வந்து கம்மி பண்ணிங்க. பெண்கள் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புலம்பாக நடக்கும், பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஓட்டிடுறது தான் நல்லது. அதே நீங்களே பெண்ணாக இருந்தாலும் உங்களை நீங்களே நொந்துக்காதீங்க. நான் இப்படி பண்ணிடக்கூடாது, அப்படி பண்ணிடக்கூடாது, இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு புலம்பாமல் அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத வந்து யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 10ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் இந்த புதன்கிழமைகளில் மட்டும் வந்து கொஞ்சம் கவனமாக பேசணும், கொஞ்சம் பச்சையாக பேசிடுவீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தொழில் ரீதியான விஷயங்கள், அந்த வாக்குவாதங்கள்லாம் அந்த புதன்கிழமை வாக்கில் நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி சூரியன் நல்ல ஆட்சி பலத்துடன் இது பாதகஸ்தானமாக இருந்தாலும் நல்ல லாபங்களையும் நிறைய வெற்றிகளையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பொது பலன்களில் வந்து ஜென்ரலான விஷயங்கள் சொல்லணும். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள், துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தரங்கள். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி ஆட்சி படுத்தணும், நிறைய லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், கவர்மெண்ட் லீகல் சம்மந்தமான விஷயங்களில் இருக்கவங்களாம் வந்து பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமைகளில் கொஞ்சம் ஏடாவடமாக பேசிடுவோம். ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணி மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாப்தி. செவ்வாய் வந்து 2 7ஆம் அதிபதி சுப நிகழ்ச்சிகளுக்காக நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. துலா லக்னமாக வந்து ராகு தேசம். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5இல் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்களில் வந்து கொஞ்சம் நிறைய ட்ராவல் வரும். பக்தி மார்க்கத்தில் வந்து ஏதாவது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், ஃப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோடும். அதில் சிறப்பு தான். குழந்தைகள் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கணும்னு பிளான் பண்ணுவாங்க. துலா லக்னமாக வந்து குரு தேசாபதி. குரு வந்து 3 6ஆம் அதிபதி. ஸோ 3 6ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து இப்போ வந்து 10இல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. செக்ஸு, டாக்குமெண்டேஷன்லாம் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி பார்த்துட்டு கையெழுத்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 5ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் ஏதாவது லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும்.
ஆன்மீக சம்மந்தமான குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். பட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். துலா லக்னமாக இருந்து புதன் தசாபத்தினும் புதன் வந்து 9ஆம் அதிபதி 11 இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரிய லாபங்களை கொடுத்துரும். பெரிய ஒரு லெவலில் வந்து முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து மூத்த சகோதரர்கள் நண்பர்களாக இருந்தாலும் ஒரு பிளாங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். என்னடா வந்து குழப்பி விட்டானுங்கிற அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். பட் அதெல்லாம் ஒரு 1 or 2 days அதுக்கப்புறம் சரியாயிடும். துலா லக்னமாக இருந்து கேது தேசாவதும் கேது வந்து 11 இருக்கும்போது இதுவரை தீக்காத பிரச்சனை தீக்காத ஒரு விஷயங்கள்லாம் வந்து தீது ஒரு நல்ல விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபுத்தி அந்தங்கள் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சமாக 12 இருக்கும்போது தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் தாட்ஸு ஏதோ ஒரு முன்னாடி நடந்த விஷயங்கள் பழைய விஷயங்கள் இல்லை வியாபார ரீதியான விஷயங்கள் மனக்கலக்கங்களாகி நைட்டு தூங்காமல் புலம்புறதை விட்டுட்டு என்ன பண்ணுறதுங்கிறத யோசிக்கிறது புத்திசாலித்தனம். கொஞ்சம் சிறப்பான விஷயத்துக்கு வழிபாடு முறைகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து மகாலட்சுமி பெருமாளை வழிபாடு பண்ணுறதுனால உங்கள் மனக்கலக்கணும் மிஞ்சி போனால் இது வந்து ஒரு 10-15 days தான் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடுங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். அமைதியான இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் வந்து 8ல் அது ஒரு ராகு கூட இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ குழந்தைகளில் என்னடா அது இப்படி பண்ணுறது அதுவும் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷன் ஆகிடுவீங்க. ஏன்னா வந்து ஒன்றும் குழந்தைங்க செலவு வைக்கும் அதே நேரத்தில் வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் ஒரு எமோஷன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்புறம் 2-5ஆம் அதிபதி. ஸோ 2-5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன 9ல் இருக்கார். ஸோ 9 வந்து பாதகஸ்தானமாக இருந்தாலும் வீட்டுக்கு தேவையான பணங்கள்லாம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸஸ் செலவாயிடும். தேவையில்லாத கமிட்மெண்ட் தேவையில்லாத விஷயத்தில் குடும்பத்தார் இழுத்து விட்ருவாங்க. அதுக்கப்புறம் ஐயோ புலம்புற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குரு உச்சமாக இருந்தாலும் அது 2க்கு 8ஆக வரும்போது பேச்சு ஏடாவரமாக பேசி ஒரு கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 3-4ஆம் அதிபதியான சனி 5ல் வந்து சனி வக்கரமாக இருக்கும்போது குழந்தைகள் பிடிவாதமாக இருப்பாங்க. குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் 5ல் வந்து சனி வக்கரமாக இருக்கும்போது பிடிவாதம் மட்டும் இல்லாமல் அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது சில நேரம் ஏமாற்றுவாங்க. தேவையில்லாத ஒரு ஏமாற்றல் மறைச்சி ஏமாத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டோ ஏதோ எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா வந்து செவ்வாய் ராகுல போகும்போது ரொம்ப டென்ஷன் பண்ணி விட்ருவாங்க. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணோம், வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தினா ராகு வந்து செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது அதுவும் இப்போ 8ல் வந்து ராகு இருக்கும்போது வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுடைய 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 11ல் வந்து நீச்சமாக இருக்கார். ஸோ சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுல வந்து சின்ன சின்ன மன வருத்தங்களோடு நடத்துகிற மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸோடையே தான் நடத்துகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதி 10ல் இருக்கும் பெரிய வருமானங்கள் வர மாதிரி தெரிஞ்சாலும் நம்மளை வந்து ஏதாச்சும் கடனில் தள்ளிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா ஒரு அஸ்தங்கமாகுது கூடவே கேது இருக்கும்பொழுது ஒரு எமோஷன்ஸையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தி ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குற மாதிரியான விஷயங்கள் பிஸ்னஸில் இருக்கும். மாமியார் வீட்டுகளுக்கு விருந்துக்கு போகும்போதெல்லாம் இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியினுடைய நடக்கிற ஒரு சில சம்பவங்கள் சில பேச்சுக்களால் நம்ம மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் மண்டையில் ஏற்றிக்காமல் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ தசாபுத்தி பலங்கள். ரிச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி சூரியன் வந்து ஆட்சி படத்தோட 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல பாப்புலாரிட்டி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது.
ரிச்சிக லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபதினம் சந்திரன் வந்து நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுத்தாலும் சின்ன அலைச்சலும் கொஞ்சம் புதன்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸோ சில நல்ல மனக்காயங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபதினம் செவ்வாய் வந்து 8ல் இருக்காருங்க. ராசியாதிபதி 8ல் இருக்கும்போது ரொம்ப டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். வீடு வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்களில் நமக்கு ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தேசாபதினா 2 5ஆம் அதிபதி 9ல். அப்போ வந்து 9ல் இருக்க குரு நல்ல குரு தான் அப்படின்னு சொன்னாலும் குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கனாச்சும் நம்ம வார்த்தையை கொடுத்துரும், நான் இதை பண்ணித்தரேன்னு வார்த்தைகளை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து சனி தேசாபதி வந்தாலும் சனி 5ல் வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்குது. அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். குழந்தைகளோட பிடிவாதத்துக்கு நம்ம ஒத்து போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தியந்திரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது 8ஆம் அதிபதி 10ல் இருந்து 3 கிரகங்கள் சூரியன் புதன் கேது எல்லாமே ஒன்றா இருக்கும்போது ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால நமக்கு புத்தி வேலை செய்யாது. என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு இக்கட்டான ஒரு ப்ரெஷரான மூமெண்ட்டை உருவாக்கும் தொழில் ரீதியான விஷயங்களும் சரி மாமியார் சார்ந்த உறவு சம்மந்தமான விஷயங்களை அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக இருந்து கேது தேசம் கேதும் அதே தான் 10ல் இருக்கும்போது கடன்கள் வாங்குற மாதிரி சூழ்நிலை வரும். கடன்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தேசாபதி சுக்கிரன் 11ல் நீச்சமாக இருந்தாலும் வியாபாரத்தில் லாபங்கள் இருந்தாலும் மனக்காயங்கள் இருக்கும். நண்பர்கள் மூத்த சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் உல்லாசமாக போயிட்டு ஏதாவது அசிங்கமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த பார்ட்டி கிட்டிலாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக போய்ங்க. அதுக்கப்புறம் நம்மளை வந்து வீடியோ போட்டு ஏதாவது ஷார்ட்ஸ் ரீல்ஸில் போட்டு விட்டாங்கன்னா அசிங்கமாக போயிடும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு 8ல் இருக்கார். ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனம்னா ஏதாச்சும் உடம்புலாம் ஏதாவது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா மர்மஸ்தானம் சம்மந்தமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இருதயம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. என்னடா பயமுறுத்துறாருன்னா இல்லை அது மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 2 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயம் சிறப்பான ஒரு மூமெண்ட்லாம் இருக்கும். நல்ல ஒரு விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 4ஆம் அதிபதி உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாங்கலாம் ஓட்டும் அதுவும் சொத்தெல்லாம் வாங்கும்போது நம்ம லிமிட்டில் இருக்கான்னு போகணும். ஏன்னா நம்ம வந்து லிமிட் தாண்டி இடமா போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக இருப்பீங்க. குழந்தைகள் உல்லாசமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஹாப்பியாக அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. உக்கிர தெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை கொடுக்கும். உக்கிர தெய்வம்னா காளி, சுடலை மாடன், கிராம தேவதைகள், அந்த மாதிரி தெய்வங்கள், மாரியம்மன். ஸோ இந்த மாதிரி ஒரு வழிபாடு கொஞ்சம் வேலு சூலத்தோடு இருக்கிற ஒரு உக்கிரமான தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா செவ்வாய் பொழுது ராகுடைய சாரத்தில் இருக்கிறனால அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களும். அதுவும் இப்போ உங்களுக்கு மன நிம்மதி இல்லைன்னா ஒன்றும் இல்லை, ஒரு காளி கோயிலுக்கு போய்ட்டு உட்காருங்க, அற்புதமான விஷயங்கள் அதுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சந்திரன் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் சில நேரங்களில் புதன் வியாழக்கிழமைகளோ தேவையில்லாத ஒரு விஷயத்தை நினச்சி மன வருத்தம் அடைவீங்க. ஸோ அது எதுக்காக வருத்தப்பட நினச்சேன் சிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் எதுக்கு வருத்தப்படுறவங்க அதை யோசித்து முடிவு பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி பலத்தோட கேதுவோட இருக்கணும். தந்தை சார்ந்த ஒரு உறவுகளில் கொஞ்சம் ஒரு பிளாங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். என்ன தான் அப்பா வந்து எல்லாமே செய்கிற மாதிரி இருந்தாலும் ஏதோ நச்சுன்னு பேசிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்கள வந்து ஒரு ஏன்னா சூரியனோட புதன் கேது எல்லாமே ஒன்றா இருக்கும்போது கொஞ்சம் வந்து என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான புதனும் 9ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து தொழில் மாற்றம் பண்ணலாமா என்ன பண்ணலாங்கிற எண்ணங்கள்லாம் வரும். எது பண்ணாலும் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுக்கு வந்து தீர்வு என்னென்னா ஏதாவது லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது,
ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ 11ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் வர வேண்டிய லாபங்கள் பெருசாக வரல, வேலையில் வந்து எனக்கு வந்து ஒரு முன்னேற்றம் வரல, ஒரு பெரிய லாபம்னு ஒரு மனத்தில் வந்து ஒரு டென்ஷன் இருக்கும். நண்பர்கள் என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு புலம்புறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக எது பண்ணாலும் 1க்கு 4 வாட்டி யோசிச்சு பண்ணுங்க. அது வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் வரணும்னா ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை வந்து வழிபாடு பண்ணும்போது நமக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நாள். அதுக்கு முக்கியமாக அமைதியான இடம் ரொம்ப முக்கியம். ஸோ அமைதியான இடத்துல வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது ரொம்ப அற்புதமான விஷயங்களுமே நடக்குங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த முறை வந்து டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யாருக்கெல்லாம்னா எனக்கு பணமே இல்லை, யாருக்கு தான் பணம் வேண்டாம், எல்லாருக்குமே பணம் தேவை இருக்குது, பட் எனக்கு பணம் இல்லை, பணம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், பேங்க் பேலன்ஸே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது ஒரு பெரிய காசு வந்து நமக்கு வரதை வந்து தவிர்க்கவே முடியாது. அவ்வளோ அற்புதமான பலன்கள். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நிறைய பேருக்கு தெரியும். கோயில்களில் கூட பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சது, நிறைய கூட்டம் வருது. இது ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலைன்னா சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட வந்து நானும் வழிபாடு பண்ணுறேன். நான் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சு என் பர்சனலாகவும் நல்ல ஒரு வருமானங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிந்த நண்பர்கள், என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லும்போதும் நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துச்சுங்க. ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்றைக்கு வருதுன்னா 17ஆம் தேதி. 17ஆம் தேதி வந்து சாயங்காலம் ஸ்டார்ட் ஆகுது, 18ஆம் தேதி காலையிலையும் பண்ணலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் 17 ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நீங்கள் ஈவினிங்கே கூட பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த பெருமாளை மனதார வாழ்த்தி, மனசார ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி ஒரு 27 முறை, ஒரு 27 பூ கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த 27 பூ கையில் வச்சுக்கிட்டு மனதார ஓம் நமோ நாராயணா ஓனான்னு அந்த இறைவனை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ மனதார வந்து பிரார்த்தனை பண்ணி அந்த ஒவ்வொரு பூவாக ஒவ்வொரு ரவுண்ட் அடிக்கும்போது வச்சுட்டு வாங்க. அற்புதமான ஒரு விஷயங்க. ஒரு பெரிய மேஜிக் நடக்கும். லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து என்றைக்கு வருதுன்னா 17ஆம் தேதி அன்றைக்கி சாயங்காலம் பண்ணலாம், இல்லைன்னா 18ஆம் தேதி காலையிலையும் பண்ணலாம். அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெற இது சிறப்பான விஷயமாக அமையுங்க. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.